சிம்ம ராசி அன்பர்களே, ஜூலை 2026 19 முதல் ஜூலை 25 வரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை விரிவாக பார்ப்போம். இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் கவனிக்க வேண்டிய வாரமாக இருந்தாலும், அதே நேரத்தில் பல புதிய வாய்ப்புகளையும் தரக்கூடிய வாரமாக அமைகிறது. குறிப்பாக ஜன்ம ராசியில் சுக்கிரன், கேது இணைவு உங்கள் சிந்தனை, உறவுகள் மற்றும் எதிர்கால முடிவுகளில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சூரியன். சிம்ம ராசியிலிருந்து சூரியன் 12ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சுபநிலை அல்ல. தேவையற்ற செலவுகள், மன அழுத்தம் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். இருப்பினும் சூரியனுடன் குரு இணைந்திருப்பதால் வெளிநாட்டு வாய்ப்புகள், ஆன்மீக சிந்தனை மற்றும் மறைமுக ஆதரவுகள் கிடைக்கக்கூடும். செவ்வாய். செவ்வாய் 10ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சவாலான அமைப்பாக இருந்தாலும், தொழிலில் அதிக உழைப்பு மூலம் நல்ல பெயரைப் பெறும் வாய்ப்பு உள்ளது. மேலதிகாரிகளுடன் அமைதியாக நடந்து கொள்வது முன்னேற்றத்திற்கு உதவும். புதன். புதன் 11ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது மிகவும் சுபமான நிலை. புதிய நண்பர்கள், புதிய வருமான வாய்ப்புகள், வியாபார வளர்ச்சி மற்றும் முக்கிய ஒப்பந்தங்களில் வெற்றி கிடைக்கும். உங்கள் பேச்சுத்திறன் பல கதவுகளைத் திறக்கும். குரு. குரு 12ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சவாலான நிலை. ஆனால் குருவின் அருள் வீணான இழப்புகளைத் தவிர்த்து, ஆன்மீக வளர்ச்சிக்கும் வெளிநாட்டு தொடர்புகளுக்கும் நல்ல வாய்ப்பை உருவாக்கும். மேலும் குருவின் பார்வை விருச்சிகம், மகரம், மீனம் மீது விழுவதால் 4ஆம், 6ஆம் மற்றும் 8ஆம் வீடுகளில் இருந்த சில சிரமங்கள் குறையும். குடும்ப அமைதி, எதிரிகளை வெல்லும் திறன் மற்றும் மறைமுக பாதுகாப்பு கிடைக்கும். சுக்கிரன். உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் முதல் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது மிகவும் சுபமான நிலை. கவர்ச்சி, மதிப்பு, சமூக செல்வாக்கு மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளைத் தொடங்க சிறந்த வாரம். சுக்கிரன், கேது இணைவு. இது இந்த வாரத்தின் மிக முக்கியமான அமைப்பு. இந்த இணைவு உங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனையையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் தரும். சில உறவுகள் சோதிக்கப்படலாம், ஆனால் உண்மையான உறவுகள் மேலும் வலுப்படும். ஆடம்பரச் செலவுகளை கட்டுப்படுத்தினால் பொருளாதாரம் மேம்படும். சனி. சனி 8ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இது உங்கள் கோசார விதிப்படி அட்டம சனி காலம். எனவே உடல் நலம், வாகன பயணம் மற்றும் முக்கிய முடிவுகளில் கூடுதல் கவனம் தேவை. இருப்பினும் பொறுமை மற்றும் ஒழுக்கத்துடன் செயல்பட்டால் சிரமங்கள் மெதுவாக குறையும். ராகு. ராகு 7ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இது சவாலான நிலை. திருமணம் மற்றும் கூட்டாண்மை விஷயங்களில் திறந்த மனதுடன் பேசுவது அவசியம். புதிய ஒப்பந்தங்களை முழுமையாக ஆய்வு செய்து கையெழுத்திடுங்கள். கேது. கேது ஜன்ம ராசியில் பயணிக்கிறார். இது உங்களை ஆன்மீக சிந்தனைக்கு திருப்பும். தேவையற்ற கவலைகளை விட்டுவிட்டு இலக்கை நோக்கி அமைதியாகச் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிரன் இணைந்திருப்பதால் தன்னம்பிக்கை குறையாமல் இருக்கும். தொழில். தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வேலைப்பளு அதிகரித்தாலும் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். வியாபாரம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். மார்க்கெட்டிங் மற்றும் தகவல் தொடர்பு சார்ந்த வியாபாரங்களில் நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டாண்மை முடிவுகளில் கவனம் தேவை. நிதிநிலை. வருமானம் சீராக இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்தால் சேமிப்பு அதிகரிக்கும். நீண்டகால முதலீடுகளை நிதானமாக திட்டமிடுங்கள். குடும்பம். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அமைதியான பேச்சால் அவை சரியாகும். பெற்றோரின் ஆலோசனை உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். திருமணம் மற்றும் காதல். திருமணமானவர்கள் துணையின் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ளுங்கள். திருமண முயற்சிகளில் பொறுமை அவசியம். காதல் உறவுகளில் நேர்மையான உரையாடல் நல்ல புரிதலை ஏற்படுத்தும். மாணவர்கள். மாணவர்கள் கவனச்சிதறை தவிர்த்து திட்டமிட்டு படித்தால் நல்ல மதிப்பெண்களைப் பெறுவார்கள்.
போட்டித் தேர்வுகளுக்கு இது நல்ல தயாரிப்பு காலம். ஆரோக்கியம். உடல் சோர்வு, தூக்கமின்மை அல்லது மன அழுத்தத்தை அலட்சியப்படுத்த வேண்டாம். ஒழுங்கான உணவு, உடற்பயிற்சி மற்றும் தியானம் நல்ல பலனைத் தரும். இந்த வார அதிர்ஷ்டம். அதிர்ஷ்ட நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் தங்க மஞ்சள். பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமையன்று சூரிய பகவானுக்கு அர்க்யம் செலுத்தி வழிபடுங்கள். வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி தாயாரை தரிசியுங்கள். தினமும் ஓம் ஹ்ரீம் சூர்யாய நம மற்றும் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நம என்று 108 முறை ஜபிப்பது மன வலிமை, தொழில் முன்னேற்றம் மற்றும் குடும்ப நலனை அதிகரிக்கும். வாரத்தின் மொத்த பலன். சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் சோதனைகளுக்கிடையே சாதனைகளை உருவாக்கும் வாரமாக அமைகிறது. ஜென்ம ராசியில் சுக்கிரன் இருப்பதால் கவர்ச்சியும் முன்னேற்றமும் அதிகரிக்கும். கேது இணைவு வாழ்க்கையில் சரியான முன்னுரிமைகளை உணர்த்தும். புதன் 11ஆம் வீட்டில் இருப்பதால் வருமானம் மற்றும் புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அட்டமா சனி காரணமாக பொறுமையுடன் செயல்பட்டால் இந்த வாரத்தின் இறுதியில் நல்ல முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியும்.